செய்திகள் வாசிப்பது நித்யா. திருவண்ணாமலை மாவட்ட இணை இயக்குனர் மருத்துவம் மற்றும் ஊரக நலப்பணிகள் அலுவலகம் முன்பு பம்பா நதி கால்வாய் போன்று கழிவுநீர் தேங்கி சுகாதார சீர்கேடு ஏற்பட்டுள்ளது. நோயாளிகள் மற்றும் பொதுமக்கள் கடும் அவதிக்கு உள்ளாகி உள்ளனர். சுகாதாரத்துறை வளாகம் முன்பு தேங்கி நிற்கும் கழிவு கால்வாய் பலமுறை இணை இயக்குனர் அலுவலகத்திலிருந்து புகார் அளித்துள்ளார். ஆனால் செவி சாய்க்காத நகராட்சி ஊழியர்கள். மேலும் பொதுமக்கள் காசநோய் பிரிவு மற்றும் இணை இயக்குனர் அலுவலகத்திற்கு செல்ல வேண்டும் என்றால் அந்த பாதையை கடந்துதான் செல்ல வேண்டியதாக உள்ளது. இதனால் பொதுமக்கள் மற்றும் காசநோய் பிரிவுக்கு செல்லும் நோயாளிகள் மற்றும் இணை இயக்குனர் அலுவலகத்தில் பணிபுரியும் அரசு ஊழியர்கள் தொற்று ஏற்படும் அபாயம் உள்ளது. மேலும் வளாகம் முன்பே பல கடைகள் மற்றும் ஆட்டோக்கள் இவை அனைவரும் ஆக்கிரமிப்பில் ஈடுபட்டுள்ளனர். இதனால் காசநோய் பிரிவுக்கு செல்லும் நோயாளிகள் மற்றும் பொதுமக்கள் கடும் பாதிப்புக்கு உள்ளாகி வருகிறார்கள். மேலும் ஆக்கிரமிப்பு அகற்றி நோயாளிகள் மருத்துவமனைக்கும் மருத்துவத்துறை அதிகாரிகள் புகார் தெரிவிக்கவும் செல்லும் பொழுது சிரமம் உள்ளது. மற்றும் உடனடியாக துறை சார்ந்த அதிகாரிகள் கழிவுநீர் கால்வாயினை சரி செய்து நோய் தொற்றிலிருந்து பொதுமக்களையும் மற்றும் நோயாளிகளை மேலும் அரசு ஊழியர்களையும் பாதுகாத்திட வேண்டும் என்று அப்பகுதி மக்கள் சமூக ஆர்வலர்கள் கோரிக்கையாக உள்ளது.